ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து. ஒரு வேலைக்காரன், ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரன் கடுமையாக வேலை வாங்குறாரு. இந்த வெயில் நேரத்தில் வேலை வாங்கி அவன் வேலை வாங்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு இந்த வேலை செய்கிறதான அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நேரமாவது என்ன பண்ணணும், எண்ணெயில் உட்காந்து கொஞ்சம் இலைப்பாருனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவனுடைய இருதயம் என்ன பண்ணுமா, வாஞ்சிக்கும் இல்லையா. அவன் ரொம்ப ஆசைப்படுவான் இல்லையா. நிழலை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆகுனா, கொஞ்சம் உட்காரணும் போல இருக்கு, டயர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். ஆனால் அவன் உட்கார முடியுமா, முடியாது இல்லையா. சம்பளம் கொடுக்குற முதலாளி அவனை உட்கார விடாமல் என்ன பண்ணுவார்னா, அவனை அடிமைப்படுத்தி அவனை என்ன பண்ணுவார், வேலை வாங்கிட்டே இருப்பார் இல்லையா. குறிப்பிட்ட நேரம் தான் அவங்களுக்கு சாப்பாட்டு நேரம் அப்படின்னா அந்த நேரம் மாத்திரம் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. மற்ற நேரம் எல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்க சொன்ன வேலையை செய்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ அதே போல தான் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அடிமைப்படுத்துகிறது எது, நம்மளை அடிமைப்படுத்துவது எதுன்னா பாவம். பாவமான காரியம் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறதுனா, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. என்னென்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுன்னா, என்ன சொல்கிறது, பாவமான காரியம் நிறைய அநேக பாவம். ஒரு சிலர் வாலிப பிள்ளைங்களை செல்லுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கோம் இல்லையா. பெரியவங்களை டிவிக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதாவது ஆண் மக்களை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பீடிக்கு, தண்ணிக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், அடிமைப்படுத்துறது வைத்திருக்கோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீளணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் என்ன பண்ணாது, மீள விடாது. ஏன்னா அது நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பாவமான காரியத்துக்கு அடிமையானதுனால நம்ம என்ன பண்ண முடியல, அதை விட்டு வெளியே வர முடியல. அப்போ இந்த பாவத்துக்கு அடிமையாக கிடக்கிற நம்ம, அதுதான் சொல்லப்படுகிறது என்னது, எஜமான் வேலையாக என்ன பண்ணுறாங்க, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது போல இந்த பாவமானது நம்மளை எப்படி என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும், இயேசுவின் இடத்துல வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நிழலை வாஞ்சிக்கணும் இல்லையா. எப்படியாவது இந்த பாவத்தை விட்டு இயேசுவினுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், வரணுமே சொல்லி நம்ம வாஞ்சிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பிரயாசப்படணும் இல்லையா. இந்த பாவத்தை விடணுமேன்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணுவார்னா விடுவிப்பார். அப்போ நம்ம பிரயாசப்படணும், அதை வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நிழலிலே தகப்பிலேயே தேவன் என்ன பண்ணுறாருன்னா மறைத்து நம்மளை என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறார். அப்புறம் முதலாவது பார்க்குறோம், பாவத்திலிருந்து என்ன பண்ணணும், வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வரும்போது தேவ ஆவியானவர் நமக்கு நிழலாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அந்த பாவமானது மீண்டும் நமக்குள்ளே வராமல் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த நாளில் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் நீங்கள் அநேகர் வாஞ்சிப்பாங்க, ஆனால் வர முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, வாசிக்க முடியாது. ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க, ஜெபிக்க முடியாது. சரீரம் ஒத்துக்கொள்ளாது. அல்லது ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் நம்மளை என்ன பண்ணுவானா, பிசாசு தேவனோடு கூட நெருங்க விடாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணுகிறானா, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். ஏசப்பா, நான் என்ன பண்ணணும், குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணுமே, 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்கணுமே சொல்லி நம்ம வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த தடைகளை மாற்றி நம்ம அவர்களோடு கூட ஜெபிக்கும்படியான கிருபை கொடுப்பார். அது மாத்திரம் அல்ல, வேதத்தை வாசிக்க அது மாத்திரம் அல்ல, அந்த வேதத்தின்படி நடக்கக்கூடாதபடிக்கு கூட பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை பாவத்தின் நிமித்தம், அதாவது என்ன சொல்றது, தேவ வார்த்தையை மீறி நடக்கிறதற்கு பிசாசு கிரியை செய்வான். அது ஒரு பாவம். தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காமல் இருப்பது என்னன்னா, அது ஒரு பாவம், அது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் இருந்தோ நம்ம வெளியே வர வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை அதிலிருந்து விடுவித்து அவர் என்ன பண்ணுவாரா, நிழலாக இருந்து நம்மளை என்ன பண்ணுவாரா, பாதுகாப்பார். அப்போ பாவத்தை விட்டு வெளியே வரும்போது தேவன் நமக்கு நிழலாக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், உன்னத பாட்டு 2:3 எடுங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
பாருங்க, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அப்போ காட்டு மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம தான். யாரு? காட்டு மரம். கிச்சிலி மரம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் தேவன். அப்போ காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் என்ன பண்ணுதான்? எப்படி இருக்கிறதோ அப்படி என்ன பண்ணுறாராம்? குமாரனாகி இருக்கிற என் நேசர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ பாருங்க, காட்டு மரமாகிய நாம கிச்சிலி மரமாகிய தேவனோடு கூட இந்த கடைசி நாட்களிலே அந்த நிழலை வாஞ்சிக்கணும். காட்டு மரம் நாம இல்லையா? கிச்சிலி மரம் எப்படி நல்லா படர்ந்து விரிந்து அது எப்படி நல்ல ஒரு இலைப்பாறுதலை கொடுக்குமோ அதே போல தேவன் இந்த நாளிலும் நம்மளை நோக்கி என்ன பண்ணுறாரா? கூப்பிடுகிறார். இங்கே வாங்க, என்னுடைய நிழலிலே வந்து என்ன பண்ணுங்க, அடைக்கலமாக இருங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறார்? கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும் பொழுது அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து நம்ம போகும் பொழுது நமக்கு தேவன் என்ன பண்ணுறாருனா நிழலாக இருந்து அவர் பாதுகாக்கிறார். அப்போ பாருங்க, அவர் தேவ சமூகத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுவிடவே கூடாது. இது நமக்கு ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு ஸ்தலம். இது நமக்கு ஒரு என்ன சொல்றது, நிழல் இல்லையா? தேவனுடைய நிழல். இங்கே வந்து அவர் கொடுக்குற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அதில் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நிழலாக இருக்கிறார். அப்படி நிழலாக இருக்கும் பொழுது நம்ம என்ன கொடுக்குறோமா? அதில் கனி வாய்க்கு எப்படி இருக்குதா? மதுரமாக இருக்கிறது. அப்போ அவருடைய சமூகத்துக்கு வந்த நாம, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நாம என்ன பண்ணுமா? அனுதினமும் புது புது கனிகளை நம்ம கொடுக்கிறவர்களாக இருப்போம். புது புது கனிகள் என்று சொல்லும் பொழுது ஆவியின் கனிகள் எத்தனை இருக்கு? 9 கனி இருக்கிறது இல்லையா? அந்த ஆவியின் கனிகளை நம்ம ஆட்டுடைய சமூகத்துக்கு வர 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 வரதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய காரியங்கள் ஒன்றுனா என்ன ஆகும்? நம்முடைய மாம்சம் சாகும் இல்லையா? பிறகு நம்மளுக்கு வேண்டாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் நம்மளை விட்டு ஒன்றுனா என்ன பண்ணணும்னா அகன்று போகும். வார்த்தையை கேட்க கேட்க தான் நம்ம எப்படி ஆகணும்னா ஒரு பொண்ணை போல, பொண்ணானது எப்படி தீயில சுட்டரிக்கப்படும் போது அதனுடைய அழுக்குகள் நீக்கப்பட்டு அது பசும் பொண்ணை போல காணப்படுகிறதோ அதே போல தேவ சமூகத்துக்கு வர வர நம்மிடத்துல இருக்கிறதான குறைகள் எல்லாம் என்ன ஆகும்? பாவமான காரியம், குறைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடனே எல்லாம் போகாது. பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனிடத்துல கிருபியை பெற்றாலோ அனுதினமும் நம்ம இடத்துல இருக்கிற பாவங்க என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையை கேட்க 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 அதன்படி என்ன பண்ணுறோம்னா ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும் பொழுது அது என்ன ஆகுனா நம்ம தேவனுக்கு ஒரு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கனி கொடுக்குற வாழ்க்கை, அந்த கனியை தேவன் என்ன பண்ணுறாருன்னா பிரியப்படுகிறார். கனியில் தேவன் பிரியப்படுகிறார். நம்ம பார்க்குறோம் மத்தேயு 21:19 பார்க்குறோம். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். அது நல்ல செழிப்புள்ள மரமாக இருக்குது. படிங்க, மத்தேயு 21:19. பாருங்க, அந்த அத்தி மரம் எப்படி இருந்துச்சா? நல்ல செழுமையை கொழுகொழுன்னு நல்ல இலையோடு நல்லா இருந்துச்சா? அப்போ அப்படிப்பட்டதான அந்த மரத்தில் நிச்சயம் ஏதாவது பழங்கள் கனிகள் இருக்குன்னு சொல்லி இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த அத்தி மரத்துக்கிட்ட போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை? கனிகளே இல்லை. அப்போ அவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார் இல்லையா? நான் ஆசையோடு சாப்பிடலாமேன்னு சொல்லி வந்த இயேசுவுக்கு அதில் கனி இல்லை. இன்றைக்கி நம்மளையும் கூட தேவன் என்ன பண்ணுறாரு? ஆசையோடு கூட நம்மக்கிட்ட வருகிறார். நம்ம இடத்துல இருந்து ஏதாவது ஒரு கனி வராதா? இந்த ஆவியின் கனிகளில் ஏதாவது ஒரு கனி நம்ம இடத்துல இருக்காதான்னு சொல்லி இயேசு என்ன பண்ணுறாரா? நம்மளை நோக்கி வந்து பார்க்குறாரு. அன்பு இருக்குதா? இச்சையடக்கம் இருக்கிறதா? பொறுமை, நீடிய பொறுமை இருக்குதா? அப்படின்னு சொல்லி இந்த 9 கனிகளையும் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல ஏதாவது ஒன்று இருக்காதா? என்னுடைய பசியை ஆற்றாதா? அப்படின்னு சொல்லி தேவன் இயேசு என்ன பண்ணுறாரா? வாஞ்சிக்கிறார். நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குறோமா என்று சொல்லி பார்த்தா யோசிக்கணும் இல்லையா? அப்படி கனி கொடுக்குற வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் அந்த கனியை ருசித்து அவர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? நல்ல ஒரு நிழலை தருகிறவராக. நிழல் என்பது ஒரு சுகத்தை கொடுக்கிறது இல்லையா? சமாதானத்தை கொடுக்குது இல்லையா? நிழலில் போய் நின்னொன்று நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது, நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுது. அப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கறதுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆனால் நம்ம இன்னைக்கு கனி கொடுக்கிறவர்கள்
வெளிப்படுத்தல் 12 பாருங்க, இந்த நகரத்து வீதியில் என்ன பண்ணுதான், எத்தனை விதமான கனி தரும் மரங்கள் இருந்துச்சா? 12. நம்ம ஆவியின் கனிகள் எத்தனை சொன்னோம்? 9. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? 12 விதமான கனிகள் கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சம் இருக்கிறான். சரி, அந்த 12 விதமான